நாளைய தினம் அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து பொது வேலை நிறுத்தத்திற்கான அறிவிப்புகள் விடப்பட்டு மிக வெற்றிகரமாக அந்த வேலை நிறுத்தம் என்பது இந்திய நாடு முழுவதும் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் போக்குவரத்து உட்பட நிறுத்தப்படுகிற வகையில் ஒரு வீரியமிக்க போராட்டமாக நாளைய தினம் அந்த போராட்டம் நடைபெறும். தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நாளை மாலை தமிழகத்தை புறக்கணித்திருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்தும் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் நாளை மாலை தமிழ்நாடு முழுவதும் நடத்திருக்கிற ஆர்ப்பாட்டத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கும். தமிழ்நாட்டு மக்கள் காலையிலிருந்து நடக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடைய வேலைநிறுத்த போராட்டத்திற்கும் மாலை நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கும் தங்களுடைய பேராதரவை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்கிறேன். 22ஆம் தேதிக்கு பிறகு திமுக தொகுதி பங்கீட்டு குழு அறிவிக்கப்படும் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது காலதாமதம் நினைக்கிறீங்களா? இல்ல 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. குழு அதுக்கு முன்னாடி நாளை கூட அறிவிக்கப்படலாம், இன்றைக்கு கூட அறிவிக்கப்படலாம். பேச்சுவார்த்தை என்பது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு 22ஆம் தேதியிலிருந்து துவங்கும் என்று அறிவிச்சிருக்காங்க. அது ஒன்றும் காலதாமதமானது கிடையாது. இன்னும் தேர்தலுக்கான அறிவிப்போ மற்றதோ வராத நிலையில் அது எப்ப அறிவிச்சாலும் எவ்வளவு நாட்களில் முடிக்கணும் என்பதுதான் பிரச்சனை. எப்படினாலும் மிக விரைவாக ஏற்கனவே இந்த கூட்டணி என்பது நீண்ட காலமாக ஒற்றுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரிய பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தை முடியும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். 70 நாளா காங்கிரஸ் அறிவிப்புள்ள அமைச்சு வரைக்கும் பேச்சுவார்த்தையே வரல அப்படின்னு டெல்லியில அவங்க வேதனையை பதிவு செஞ்சுட்டாங்க. இது வரைக்கும் ஏன் இங்க கூட்டணி ஏன் கமிட்டி அமைக்கிறேன்னு கேள்வி இல்ல. வழக்கமா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைச்ச பிறகுதான் மற்றவங்க எல்லாம் ஏன் பேசணும்னு கேட்கணும். இந்த முறை தலைகீழாக முதலில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்குரிய ஒருவேளை 4-5 மாநிலங்களுக்கு அவங்க அமைச்சாங்களான்னு தெரியல. ஒருவேளை பல மாநிலங்களுக்கு அமைக்கிற போது தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் அமைச்சிருக்கலாம். தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்காத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்கிற பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. திமுக கூட்டணி இருக்கிற கட்சியில ரொம்ப தடுப்பு வைக்கும்போது எங்க பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்காங்க. அதுக்குள்ள இருக்காங்க, செயல்பாடு சரியில்லை. டாக்டர் ராமதாசுலாம் ரொம்ப கடுப்புல இருக்காரு. முதல்ல அவரு செயல்பட்டு நாங்கெல்லாம் ஒண்ணும் கடுப்புல இல்லை. நாங்க ஒண்ணும் கடுப்புல இல்ல. அது முறையான பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுக்கான தொகுதி எது, எண்ணிக்கை எது என்பதையெல்லாம் முறையாக நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுவோம். அதனால இங்க கடுப்பாகவும் கோபமாக இருப்பதற்கான எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன் அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி சொல்றாருன்னு தெரியல, அல்லது அவர்கிட்ட யார் அந்த மாதிரி சொன்னாங்கன்றத அவர் வெளிப்படுத்தினாதான் ரொம்ப நல்லது. ராமதாஸ் கூட்டணிக்கு நாங்க இருக்க மாட்டோம் ஒரு நிலைப்பாடு அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை தோழர் திருமா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது அவங்களுடைய கட்சியுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால அதன் மீது எந்த விதமான கருத்தையும் சொல்ல விரும்பலாம். மற்றபடி எந்தெந்த கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதை எல்லாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முடிவு செய்ய முடியுமே தவிர எங்களை போன்றவர்கள் அல்லது அதுல ஒரு அங்கமாக இருப்பவர்கள் அதனை கருத்து சொல்வதற்கு இல்லை. தோழர் திருமாவளவனை பொறுத்தவரை அவர்களுடைய கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சிபிஎம் எந்தெந்த தொகுதியில போட்டியிடு தொகுதியை நீங்க அடையாளப்படுத்திட்டீங்களா? இந்த தொகுதி குழு அதுவும் சொல்ல நீங்க திமுக முடிவெடுத்து தொகுதியில நாங்க எங்களுடைய தொகுதி எது என்பது நாங்கள் முன்னுரிமை தொகுதி என்பதை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற போது பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் எங்களுடைய கட்சியுடைய எண்ணிக்கை நாங்கள் கோருகிற எண்ணிக்கையில் தொகுதிகள் சம்பந்தமாக அங்கே எங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். ஊழலாட்சி திமுக அகற்ற வேண்டும் சொல்லி அன்புமணி அதிக ஊழல் நடந்திருக்கு 5 ஆண்டுல சொல்லி ஒரு தீர்மானமும். அதாவது இமயமலை அளவுக்கு ஊழல் செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி சேர்ந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய திமுகவை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அவர் பிஜேபி நாடு தழுவிய அளவில் ஊழல், உலக அளவில் ஊழல் என்கிற அளவுக்கு இதுவரை கேள்விப்படாத அளவுக்கான பலவிதமான ஊழல் நடவடிக்கையில் பிஜேபி ஈடுபட்டிருக்கிறது. பிஎம் கேர் ஃபண்ட் என்று சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய லட்சுமியை போட்டு விளம்பரம் செய்து பல எத்தனாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது என்பதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை பிரதமருடைய தனிப்பட்ட விஷயம் என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு அன்புமணி அவர்கள் இப்படி சொல்வது என்பது அப்படி சொல்வதற்கான எந்த அதிகாரியும் அன்புமணி கிடையாது.